Hello everyone, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வணக்கம், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு நாலேஜ் புக்ஸ். இன்றைய வகுப்பில் நாங்கள் இலங்கையினுடைய புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றி தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒரு சில காரணிகளால் அது 2027 ஆண்டு வரை பிற்போடப்பட்டிருக்கிறது என்றாலும் ஆரம்ப பிரிவுக்கு, அதாவது தரம் 1க்கு இந்த வருடம் 2026 ஆண்டு தரம் 1க்கு புதிய கல்வி சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இந்த புதிய கல்வி சீர்திருத்த பற்றின தகவல்கள் தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் கலந்துரையாற்றுறதுக்கு இருக்கிறோம். இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தினுடைய துணைப்பொருளாக அல்லது நோக்கமாக காணப்படுகிறது கல்வியின் மாற்றம் தான் நாட்டின் மாற்றம். ஸோ நாட்டை மாற்றுறதுக்காக நாங்கள் முதலாவது கல்வியை மாற்றணும் அப்படின்ற கன்செப்டின் கீழே தான் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழே இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இங்கே கலந்துரையாட போகிறோம். ஓகே, ஸோ கல்வி சீர்திருத்தத்தை பொறுத்தவரையில் இந்த 7 வகையான விடயங்கள் தான் இந்த செயற்பாட்டுக்குள்ளே அடங்க போகுது. அதாவது இந்த 7 வகையான விடயங்கள் தான் இந்த நிகழ்ச்சி நிரலின் கீழே வரப்போகுது. ஓகே, பாடத்திட்ட மேம்பாட்டுக்கான பயணம், இலக்குகள் மற்றும் நோக்கங்கள், சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டல்கள் இல்லாட்டி கோட்பாடுகள், சீர்திருத்தங்களோட முக்கிய தூண்கள், பாடத்திட்ட சீர்திருத்தங்கள், புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கான வழிமுறைகள், அடுத்தது நடைமுறைப்படுத்தலுக்கான ஏற்பாடுகள். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மேபி உங்களுக்கு வரப்போகின்ற ஆசிரியர் அதிபர் போட்டி பரீட்சைகளுக்கு இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ முதலாவது பாடத்திட்ட மேம்பாட்டுக்கான பயணம். ரைட், உங்களுக்கு தெரியும் 2020-2021 ஆண்டு காலப்பகுதியில் 2019 ஆண்டு முதலாவது ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் ரைட் கல்வி சீர்திருத்த குழுவால் தேசிய கல்வி நிர்வாகம் கல்வி சீர்திருத்த குழு ஒன்று உருவாக்கி அதன் மூலம் ஆரம்ப கலந்துரையாடல்கள் 2019 ஆண்டு மேற்கொள்ளப்படுது. உங்களுக்கு தெரியும் 2020-2021 கோவிட் காலம். ரைட், இந்த காலப்பகுதியில் நாட்டின் கல்வி செயற்பாடுகள் எல்லாம் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்த ஒரு காலப்பகுதி. ரைட், ஸோ இந்த காலப்பகுதியில் 2020 ஆண்டு NCE கொள்கை ஒப்பந்தங்கள் முடிவு செய்யப்படுது. ரைட், NCF அப்படின்னு சொல்கிறது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், TSF அப்படின்னு சொல்கிறது டீச்சர் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகே, 2020 ஆண்டு NCE கொள்கை ஒப்பந்தங்கள் முடிவு செய்யப்படுது. ஸோ இதில் NCF TSF அப்படி சொல்லக்கூடிய ரெண்டும் பங்களிப்புது. NCF அப்படின்னு சொல்கிறது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், TSF அப்படின்னு சொல்கிறது டீச்சர் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம்வொர்க். ரைட், ஸோ இது ரெண்டும் கீழே NCE கொள்கை ஒப்பந்தங்கள் செய்யப்படுது 2020 ஆண்டு. ஓகே, 2021 ஆண்டு தரம் 1, 6, 10 வகுப்புகளுக்கான மேம்பாட்டு திட்டம் ரைட் NSAF நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கால் முடிவு செய்யப்படுது. ஸோ புதிய கல்வி சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் முதலாவது 6வது 10வது தரங்களுக்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்படுது. தென் இதெல்லாம் கோவிட் காலத்தில் இடம்பெற விடயங்கள். ரைட், தென் 2022-23 காலப்பகுதிகள் உங்களுக்கு தெரியும் இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்குண்டு தவித்த ஒரு காலம். ரைட், ஸோ 2022 ஆண்டு அபிவிருத்தி செய்யப்பட்ட பாட பரப்புகள் நாடு முழுதும் முன்கூட்டிய பரிசோதனை செய்யப்படுது. 2023 ஆண்டு பாடத்திட்ட மீள் பகுப்பாய்வு NEPF-னால நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க்கின் வரையறைகளோட ஒத்துப்போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனைகள் இடம்பெறுது. ஓகே, அதை தொடர்ந்து NPP-உடன் கல்வி சீரமைப்பு கொள்கை ஒத்துப்போகின்றனவா என பரிசோதித்து பார்க்குறாங்க 2024 ஆண்டு. 2025 ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கான 5 தூண்கள் அறிமுகம் செய்யப்படுது. சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் எல்லாம் 2025 ஆண்டு, அதாவது 2026 ஆண்டு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஸோ 2025 ஆண்டு இந்த சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான முன் வேலை திட்டங்கள், அதாவது ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கள், அந்த மாதிரியான விடயங்கள் 2025 ஆண்டு நடக்குது. ஓகே, ஸோ இரண்டாவது இலக்குகள் மற்றும் நோக்கங்கள். ஸோ இலக்கு 21ஆம் நூற்றாண்டின் மற்றும்
அதற்கு பிந்திய சவால்களுக்கு தயாராக இருக்கும் வகையில் ஒரு குடிமகனை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைப்பது மற்றும் நிலையான தேசிய வளர்ச்சி மற்றும் நாட்டின் அமைதிக்கான செயற்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தல். இது ரெண்டும் தான் இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டம் இல்லாடி சீரமைப்புட இலக்காக காணப்படுது. ரைட், உங்களுக்கு தெரியும் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ தான் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அந்த கல்வி சீர்திருத்தம் 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமானதாக இருக்கணும், அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கணும் என்று சொல்கிறோம். ஆனால் இப்போ 2026, அதாவது 21ஆம் நூற்றாண்டோட காலரை பகுதிகளை கடந்து விட்ட நிலையில தான் நாங்கள் 21ஆம் நூற்றாண்டை பற்றி சிந்திக்கிறோம். ரைட், ஸோ ஆல்ரெடி நாங்கள் பின்னடைந்த நிலையில தான் இருக்கிறோம் இந்த செயற்பாட்டை பார்க்குற நேரம். ரைட், ஸோ 21ஆம் நூற்றாண்டோட திறன்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது நாங்கள் கற்றல் திறன்கள், வாழ்க்கை திறன்கள், எழுத்தறிவு திறன்கள் அப்படின்னு சொல்லி 3 விடயங்களாக பிரித்து அதுக்குள்ளே இன்னும் நிறைய திறன்களை வந்து வச்சு நோக்கலாம். ஸோ இந்த 21ஆம் நூற்றாண்டு திறன்கள் தொடர்பான விடயங்களையும் தேடி அறிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி உங்களுடைய பரீட்சைகளுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய நோக்கங்கள். முதலாவது பாடத்திட்ட பொருத்தத்தையும் தரத்தையும் மேம்படுத்தல். 2வது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தல். 3வது அறிவு மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளின் சேர்க்கையை அதிகரித்தல். 4வது நிலைபேண் அபிவிருத்தி இலக்குகள். ரைட், மற்றும் குடியியல் கல்வியை உயர்த்துதல். அடுத்தது 21ஆம் நூற்றாண்டின் திறன்களை வளர்த்தல், தரத்தையும் மற்றும் உலகமயமாதலையும் உறுதி செய்தல், பாடசாலையுடனான சமூக தொடர்புகளை உறுதிப்படுத்தல், தேசிய கல்வி இலக்குகளுடன் ஒத்துப்போதல், வேலை உலகுக்கு தயார்படுத்தல். ரைட், உங்களுக்கு தெரியும் தேசிய கல்வி இலக்குகள் 8 இருக்குது. அந்த 8க்கும் ஒத்து போகிற வகையில் இந்த கல்வி சீர்திருத்தம் அமையணும். அடுத்தது முக்கியமாக வேலை உலகுக்கு தயார்படுத்தணும் போன்ற நோக்கங்களை மையமாக கொண்டுதான் இந்த சீர்திருத்தம் முன்னெடுக்கப்படுது. ஓகே, மேபி இது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பரீட்சையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, 3வது கான்செப்ட் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டல்களும் கோட்பாடுகளும். முதலாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தற்பொழுது இருக்கிறது இலவச கல்வி. ஸோ இலவச கல்வியுடனான அணுகல் வழங்கப்படும். 2வது மனிதவள விருத்தி மற்றும் வேலை உலகுக்கான பொருத்தப்பாடு. 3வது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். 4வது இந்த கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்படுற மாணவர் சமூக பொருத்தப்பாடுடைய பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக இருக்கணும். அடுத்தது நிலையான தன்மையை கொண்ட புத்தாக்கங்கள் அந்த பிரஜைகளிடம் இருக்கணும். முக்கியமாக வாழ்நாள் முழுதும் கற்கக்கூடிய திறன் அவர்களிடம் இருக்கணும். இதுதான் இந்த சீர்திருத்த வழிகாட்டலுக்கான கோட்பாடுகளாக கருதப்படுது. ஓகே, ஸோ இந்த சீர்திருத்தங்களுக்காக முக்கியமாக 5 தூண்கள், கல்வி சீர்திருத்தத்தினுடைய 5 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவது பாடத்திட்ட விருத்தி, 2வது மனிதவள மேம்பாடு, 3வது உட்கட்டமைப்பு வசதிகளும் கல்வி நிர்வாக சீர்திருத்தங்களின் மேம்பாடுகளும், 4வது கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, 5வது மக்களுக்கு தெளிவுபடுத்துதலும் மேம்படுத்துதலும். ரைட், ஸோ இந்த 5 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது பாடத்திட்ட சீர்திருத்தங்கள். ரைட், பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் இந்த 5 தூண்களுக்கும் கீழே பாடத்திட்ட சீர்திருத்தங்கள். முதலாவது பாடத்திட்ட அபிவிருத்தியின் கீழே பாடத்திட்ட அமைப்பும் பகுப்பாய்வும் அப்படின்னு சொல்லி முதலாவது 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான தொகுதிகள் உறுதி செய்யப்படுது. 2வது 9ஆம் வகுப்பு வரை முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு ஒன்று இருக்கு. தென் முன்மொழியப்பட்ட 10, 13 வகுப்புகளுக்கான சிரேஷ்ட இடைநிலை பிரிவுகளுக்கான கட்டமைப்பு ஆலோசனைக்காக விடப்படுது. அடுத்தது தரம் 1 மற்றும் 6 வகுப்புகளுக்கான ரைட் 1 மற்றும் 6 வகுப்புகளுக்கான தொகுதிகள் மதிப்பாய்வு செய்யப்படுது. ஓகே, 2வது மனிதவள மேம்பாடு. மனிதவள மேம்பாட்டின் கீழே 2026ஆம் ஆண்டினை முன்னிட்டு பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருது. ஓகே, அடுத்தது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் 2025ஆம் ஆண்டில் திட்டமிடப்படுது. 3வது கல்வியியல் கல்லூரிகளில் பயிற்சிகளை மேம்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்தது பிடி மற்றும் NCOE பாடத்திட்டங்களை மறு ஆய்வு செய்ய முன்மொழியப்பட்டிருக்குது. தேசிய கல்வியியல் கல்லூரிகளிடையும் இந்த கலை திட்டங்கள் பாடத்திட்டங்களை ஆய்வு செய்கிறதுக்கு முன்மொழியப்பட்டிருக்குது. ரைட், அடுத்தது உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி நிர்வாக
கீழே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வழிகாட்டல்கள் உறுதி செய்யப்படுது. அடுத்தது பாடசாலை உட்கட்டமைப்பு, சுகாதார வசதிகளுக்கான பாதீட்டு நிதி ஒதுக்கீடுகள், அடுத்தது பூரணப்படுத்தப்படாத சேவைகள், புதிய கட்டிடங்கள், வெற்றிடங்கள் என்பவற்றை மதிப்பிடுவதற்கும் பயனுள்ள ஆசிரியர் சேவையின் பொருட்டு ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு பயிற்சிகள் நடைபெற்று வருது. அடுத்தது மதிப்பாய்வு புள்ளி மதிப்பீடு நடந்து வருது. திட்டங்களை அங்கீகரிக்க டிடிசி ஆட்சேர்ப்பு மற்றும் பதவி உயர்வுகளுக்கான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தொடர்பான பகுப்பாய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஓகே, ஸோ இது 3வது தூண். 4வது தூண் கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு. இதன் கீழே மதிப்பீடு கணிப்பீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்காக 2026ஆம் ஆண்டினை முன்னிட்டு மதிப்பீடு மற்றும் கணிப்பீட்டுக்கான பயிற்சிகள் நடைபெற்று வருது. ரைட், ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகள் இடம்பெற்றது. அடுத்து SBAகளை கண்காணித்தல் மற்றும் அறிக்கைப்படுத்துவதற்கான தேசிய அமைப்பு, மற்றது பரீட்சை திணைக்களத்தின் திறன்கள் மேம்பாடு. ரைட், இது இந்த 4 அம்சங்களும் கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட்குள்ளே வருது. ஓகே, அடுத்தது மக்களுக்கு தெளிவுபடுத்துதலும் மேம்படுத்துதலும். ஸோ மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக மாகாண மட்டத்திலான ஆய்வுக்குழு கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுது. ஊடக தலைவர்கள், ரைட், பல்கலைக்கழக சமூகம், தொழிற்சங்கங்கள், தனியார் துறை, நன்கொடையாளர்கள் சமூகம், இவங்க எல்லாருக்கும் அறிவுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுது. செப்டம்பரில் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிடப்படுது. ஊடகங்களின் ஊடாக பிரச்சார நடவடிக்கைகளும் வடிவமைக்கப்படுது. ஓகே, அடுத்து பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் இந்த வகையில் தான் மேற்கொள்ளப்பட இருக்குது. முன்பள்ளி பருவம் 2 வருட காலம். இது வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்குமான அடித்தளம் இங்கே இடப்படுது. ஓகே, அடுத்தது பாடசாலை கல்வி. முதல் நிலையில் 5 வருடங்கள். இது அடிப்படை வாழ்க்கை தேர்ச்சிக்கான கல்வி இந்த ஆரம்ப பிரிவில் வழங்கப்படுது. ரைட், ஸோ கல்வியின் உலகளாவிய தரப்படுத்தல் ரீதியிலான தரப்படுத்தலில் முதல் இடத்துல இது இருக்குது. அதாவது ஆரம்ப கல்விக்கான அடிப்படை தேர்ச்சிகள் வழங்கப்படுது முதல் நிலையில் 5 வருடங்கள். முதலாவது ஆரம்ப பிரிவு 5 வருடங்கள்லையும் அடிப்படை வாழ்க்கை தேர்ச்சிக்கான கல்வி வழங்கப்படுது. 2வது நிலையில் 4 வருடங்கள் இருக்குது. அதாவது 6 தொடக்கம் 9 வரை கனிஷ்ட இடைநிலை பிரிவு நாங்கள் சொல்லுவோம். இங்கே வாழ்க்கைக்கான அடித்தளம் வழங்கப்படுது. இதுதான் நோக்கம். ஸோ இங்கே உலகளாவிய தரப்படுத்தலுக்கான தரப்படுத்தல் 2ல் இருக்குது. 3வது கன்செப்டில் சிரேஷ்ட இடைநிலை முதலாவது, அதாவது தரம் 10-11 இங்கே 2 வருடம் வரும். இதில் எதிர்கால தொழிலுக்கான அடித்தளம் இங்கே இடப்படுது. 3வது சிரேஷ்ட இடைநிலை இந்த 2 வருடங்கள்லையும் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளம் இடப்படுது. ஓகே, இதுதான் இந்த பாடத்திட்ட சீர்திருத்தங்களோட நோக்கமாக காணப்படுது. ரைட், தரங்களை அடிப்படையாக கொண்ட நோக்கங்கள். அடுத்தது இது பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் முன்பள்ளியில் இருந்து பல்கலைக்கழக கல்வி வரையும் இந்த கன்செப்டில் வரலாம். முன்பள்ளி பருவம், தென் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வி, பிறகு கல்வி மற்றும் திறனுக்கான ஆரம்பம், சிரேஷ்ட இடைநிலை 2ஆம் கட்டம். ரைட், உயர்தரம் இதில் வரும். தென் உயர்தரத்துக்கு போகிறோரால் கல்வி பிரிவுகளை தெரிவு செய்து பல்கலைக்கழகம் போகலாம். அப்படி இல்லைன்றால் தொழில்நுட்ப கல்வி பிரிவுகளூடாக கற்று தொழிற்பயிற்சி பெற்று தொழில்நுட்ப கல்வியில் பட்டங்கள் பெறலாம். அவங்களுக்கு தெரியும் கல்வி கலாசாலைகள், அடுத்தது தேசிய கல்வியல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போகணும் என்றால் இந்த ஓர்டர்லையும், யூனிவோடெக் மாதிரி தொழில்நுட்ப பட்டம் பெற்று தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு போகணும் என்றால் நீங்கள் சிரேஷ்ட இடைநிலை உயர் தரத்தில் தொழில்நுட்ப பிரிவுகளூடாக கற்று தொழிற்பயிற்சிகள் பெற்று தொழில்நுட்ப கல்வி சார்ந்த பட்டம் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது. ரைட், அடுத்தது இந்த புதிய கல்வி சீர்திருத்த முயற்சிகளோட ஆரம்பம் பற்றி சொல்லப்படுது. ஸோ இங்கே முதலாவது முன்பிள்ளை பருவம். இங்கே முன்பிள்ளை பருவ கல்வி கொள்கை ஒழுங்கமைக்கப்படுது. 2வது கட்டம் ஆரம்ப கல்வி. இங்கே செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படுது. அடுத்தது ஆரம்ப இடைநிலை பிரிவுகளில் தான் இதழ் வடிவம் மற்றும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படுது. ரைட், அடுத்தது அத்தியாவசிய கற்றல் மற்றும் மேலதிக கற்றல் அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்தது தரம் 9ல் திறன் மதிப்பீட்டை அறிமுகப்படுத்தப்படுது. ரைட், இங்கே 6 to 9 படிக்கிறதுக்கு மொடியூல் இருக்குது. மொடியூலோட கிரெடிட் சிஸ்டம்.
அதோட வந்து முக்கியமான பாடங்கள் அத்தியாவசிய கற்றலோட மேலதிக கற்றல் மாணவர்கள் விரும்புகிற மாதிரி படித்து கொள்ளக்கூடிய வசதி. ஸோ இதன் முடிவில் இந்த தரம் 9 மதிப்பீடு செய்கிறதுக்கான மதிப்பீடுகளை அறிமுகப்படுத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. அடுத்த சிரேஷ்ட இடைநிலையில் முதலாவது கட்டத்தில் இங்கேயும் இத வடிவம் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம் தொடரும். பரீட்சை மற்றும் மேலதிக கற்றல் பாடங்களுக்கான கல்வி மற்றும் திறன்களுக்கான வழிகளை அறிமுகப்படுத்துதல். அடுத்த 7 பாடங்களுக்கான தேசிய மட்டத்திலான மதிப்பீடு இடம்பெறும். ஓகே, இது O-level பரீட்சை 7 பாடங்களில் நடைபெறும். அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை 2வது கட்டத்தில் தரம் உயர்தரம் தரம் 12-13 இங்கேயும் இத வடிவம் மற்றும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம் இன்னும் முன்னுக்கு கொண்டு போகும். கல்வி பிரிவுகள் 4 மற்றும் தொழிற்பிரிவுகள் சேர்த்து இங்கே பாடங்கள் இடம்பெறும். முக்கிய மாற்றங்கள் இதுதான் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லாமே வந்து இத வடிவமும் கிரெடிட் சிஸ்டமும் இருக்கும். ரைட், அத்தியாவசிய கற்றல் பாடங்களோட மேலதிகமான கற்றலை வந்து மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்தது புதிய கல்வி சீர்திருத்த முயற்சிகளில் ஆரம்ப கல்வி தரம் 1 முதல் 5 வரைக்கும் இங்கே நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் முதன்மை நிலைகள் 3 முதன்மை நிலைகளாக பிரிப்போம். 3 நிலைகளுக்குமான பொதுவான கற்றல் பகுதிகள் 9 காணப்படும். ஸோ இதில் முதலாவது முதன்மை நிலை 1ல் தரம் 1-2, 2ஆம் நிலையில் 3-4 தரங்களும், 3ஆம் நிலையில் 5ஆம் தரமும் இருக்கும். ரைட், ஓகே. இதில் கற்க வேண்டிய பாடங்கள் வந்து 9 பகுதிகள் காணப்படுது. தாய்மொழி, ஆங்கிலம், 2ஆம் மொழி, கணிதம், சமய மற்றும் விழுமிய கல்வி, முதன்மை விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள், ஒருங்கிணைந்த அழகியற் கல்வி, உடல்நலம் மற்றும் உடற்கல்வி, இணைப்பாடவிதான செயற்பாடுகள். ரைட், இந்த முக்கிய நிலைகளோட அடிப்படையில் கற்றல் நேரத்தை வந்து மாற்றம் செஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, அடுத்தது இங்கே இருக்கிற இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழே இருக்கிற முக்கிய விதிமுறைகள் சொல்லப்படுது. பாடமும் இத வடிவமும். பாடம் எப்படி இருக்கும் என்றால், பாடசாலை கல்வி என்பது பாடசாலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கற்பிக்கப்படும் அறிவு அல்லது கற்றலின் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படும். ஒவ்வொரு பாடமும் கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு போன்ற ஒரு குறிப்பிட்ட கல்வித்துறையில் கவனம் செலுத்தும். அதோட மேலும் குறிப்பிட்ட பகுதியில் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் திறன்கள் மற்றும் அடைவு திறன்களை வளர்க்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாடமும். ரைட், ஸோ ஒவ்வொரு இத வடிவமும் ரைட், இத வடிவம் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிட்ட ஒரு தலைப்பு, திறன் அல்லது ஒரு பாடத்திட்டத்திற்குள்ள கருப்பொருளை உள்ளடக்கி கவனம் செலுத்தும். தன்னிறைவான கற்றல் அழகாக காணப்படும். இதில் கட்டமைக்கப்பட்டுள்ள உள்ளடக்கம், செயற்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகள் மூலம் வரையறுக்கப்பட்ட கற்றல் விளைவுகளை அடைய வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பெரும்பாலும் குறுகிய கால அல்லது மேலதிக கற்றலுக்காக பயன்படுத்தப்படுது. ரைட், இந்த மொடியூல்ஸ் எல்லாம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் அடிப்படை தேர்ச்சிகளோட மேலதிக தேர்ச்சிகள் வழங்கப்படும். அடிப்படை கற்றல் இத வடிவங்களோட மேலதிக கற்றல் இத வடிவம் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. முக்கிய பாடங்களை தவிர ஆர்வமுள்ள அல்லது பொருத்தமான துறைகளை தெரிவு செய்து அதில் நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. ரைட், முதலாவது உயர்கல்வி மற்றும் தொழிலுக்கான பாடமாக அது இருக்கும். அதோட மாணவர்களோட மேலதிக ஆற்றல்களை வளர்த்து கொள்வதோட மாணவர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த இத வடிவங்கள் காணப்படும். ஓகே, ரைட். பாடப்பரப்புகளினூடாக வெளிக்கொணரப்படும் திறன்களுடன் வாழ்வை கொண்டு செல்வதற்கான இத வடிவம், அதாவது டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டிருக்குது. இது வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை பெறுவதற்கு வளமான அடித்தளத்தை வழங்குவதன் மூலம் மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உறுதி செய்வதை நோக்காக கொண்டிருக்கும். ஓகே, இது 21ஆம் நூற்றாண்டு திறன்களை கட்டியெழுப்புறதுக்கு மாணவர்களுக்கு உதவி செய்யும். அதோட மதிப்பு மற்றும் குடியுரிமை கல்வியை வளர்க்குறதுக்கும் மேலும் மாணவர்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் துணை செய்வதாக இந்த டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில் சப்ஜெக்ட் இருக்கும். ரைட், ஒரு வீக்கு 2 டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட் வந்து காணப்படும். ஓகே, அடுத்தது ஆரம்ப இடைநிலை கல்வி. ஆரம்ப இடைநிலை கல்வி உங்களுக்கு தெரியும். தரம் 6 முதல் 9 வரையான வகுப்புகள் இங்கே காணப்படும். இங்கே கட்டாய பாடங்கள் 14 காணப்படும். ரைட், இதோட விளையாட்டு மற்றும் சங்கங்களில் பங்கு பற்றுதல்கள் காணப்படும். இங்கே 14 பாடங்களுக்குமாக 30 கிரெடிட் திறமை சித்திகள் 30 வழங்கப்படும்.
ஸோ கட்டாய பாடங்கள் அனைத்துக்கும் ஒரு மேலதிக இட வடிவம் கொண்டு காணப்படும். இப்போ மேத்ஸ் ஒரு கட்டாய பாடம்னா அதுக்கு மேலதிகமான ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ரைட், ஒன்றுக்கு ஒரு திறமை சித்தி வீதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய திறமை சித்திகள் வந்து 3 கிரெடிட் மேக்சிமம் இருக்கும். ரைட், பாடத்திட்டத்துடன் இணைந்த திறன் விருத்திகளுடன் வாழ்வதற்கு தேவையான இத வடிவம் 2 திறமை சித்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், மேக்சிமம் இந்த வாழ்க்கை திறன் பாடங்கள் மொடியூல்ஸ்க்கு வந்து 2 கிரெடிட்ஸ் வந்து வழங்கப்படும். ஸோ மொத்தம் ஒரு தவணைக்கு 35 கிரெடிட்ஸை வந்து மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ரைட், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டாய பாடங்கள், அடுத்தது மேலதிக கற்றல் பாடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு ரைட் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இத வடிவங்கள். ஓகே, கட்டாய பாடங்கள் இருக்குது. நாங்கள் பார்த்தோம் 14 பாடம் வருதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு 30 கிரெடிட்ஸ் இங்கே வரும். அடுத்து டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில்ஸோட சங்கங்களில் பங்கு பெற்றதல் மொத்தம் சேர்த்து 5 கிரெடிட், மொத்தம் ஒரு தவணைக்கு 35 கிரெடிட் வந்து வழங்கப்படும். ஓகே, புதிய பாடத்திட்ட சீர்திருத்தத்தினுடைய நோக்கம் இத வடிவத்தில் நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், இத வடிவம் 10 மணி நேர கற்றல் அளவை கொண்டிருக்கும். ரைட், இத வடிவம் ஒன்றை பூர்த்தி செய்வதனூடாக மாணவர் ஒரு திறமை சித்தியை பெற்றுக்கொள்வாங்க. நேர அட்டவணையில் ஒரு பாடத்துக்கு 50 நிமிடம் ஒதுக்கப்படும். இத வடிவத்தை பூரணமாக்க சூழ்நிலையை பொறுத்து கால அளவை நெகிழ்வானதாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மாணவர்கள் ஒரு தவணைக்கு திறமை சித்திகள் 35 பூர்த்தி செய்தல் வேண்டும். ஓகே, இது ஒரு மாதிரி டைம் டேபிள் எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லி இருக்குது 6 to 9 கிளாஸஸ்க்கு. அடுத்தது ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, தேசிய மட்டத்திலான மதிப்பீடுகள் தரம் 9 மதிப்பீடு 1 இடம்பெறும். 2029 ஆண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் மதிப்பீடு மற்றும் மனப்பாங்கு தொடர்பான மதிப்பீடுகள் செயற்படுத்தப்படும். இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கும் அப்படின்னு சொன்னால், எழுத்தறிவு மற்றும் கணித திறன்கள் மீதான மதிப்பீடு செய்யப்படும். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட துறையில் கல்வியை தொடர்வதற்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மதிப்பீடு செய்யப்படும். ரைட், ஸோ இது இங்கே 2029 அப்படின்னு சொல்லப்படுது. இது 2030 ஆண்டு வந்து செய்யப்படும். காரணம் என்னென்றால், இது 2026 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட இருந்தது 6 to 9, பட் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து 2027 ஆண்டுன்றதுனால இந்த மதிப்பீடு 2030 ஆண்டு 9ஆம் தர மாணவர்களுக்கு செய்யப்படும். ஓகே, அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை கல்வி முதலாவது கட்டம் தரம் 10, 11க்கு இங்கே பொதுவான முக்கியமாக இவர்கள் 7 பாடங்களை கற்கக்கூடியவர்களாக இருக்கும். இதுக்கு மொத்தம் 18 கிரெடிட்ஸ் வந்து வழங்கப்படும். ரைட், இங்கேயும் ஒரு தவணைக்கு வந்து 35 கிரெடிட்கள் ஒரு மாணவர் பெறக்கூடியதாக இருக்கும். ரைட், இங்கே கட்டாய பாடங்கள் 5 இருக்கும், தேர்வு பாடங்கள் வந்து 2 இருக்கும். அது இல்லாமல் மேலதிக கற்றலுக்கான கல்வி புலம்பல்கள் 3 இருக்கும், திறன் புலம்பல்கள், திறமை சித்திகள் அப்படின்னு சொல்லி இங்கே 14 கிரெடிட்ஸ் வழங்கப்படும். ரைட், அதோடு சேர்த்து பாடத்திட்டத்தோடு இணைந்த திறன் விருத்திகளுக்கான வாழ்தல் டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில் சப்ஜெக்ட் இருக்கும். இதுக்கு 3 கிரெடிட்ஸ் வழங்கப்படும். ஸோ மொத்தமாக இதெல்லாம் கூட்டினால் ஒரு டேர்முக்கு 35 கிரெடிட்ஸ் வந்து மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே, இதுதான் தரம் 10, 11க்கான பாடங்கள். இங்கே இந்த 5ம் கட்டாய பாடங்கள். இங்கே தாய்மொழி, ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் போன்ற பாடங்களுக்கு 3 கிரெடிட்ஸும், சமயம் மற்றும் விழுமிய கல்விக்கு 2 கிரெடிட்ஸும் வழங்கப்படும். ரைட், ஸோ அது இல்லாமல் இங்கே இருக்கிறது தெரிவு பாடங்கள். இதில் மாணவர் 2 தெரிவு பாடங்களை தெரிவு செய்து கற்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ரைட், இது சிரேஷ்ட இடைநிலை கல்விக்கான மேலதிக கற்றல் திறன்களுக்கான வழிகள் தான். இது வேறு இந்த டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில் சப்ஜெக்ட் தேவைண்டால் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடியது. ரைட், அடுத்தது புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்களுக்கான கட்டமைப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரைட், முதன்மை பிரிவு மாணவர்கள் ஸ்டெம், மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம், முகாமைத்துவம், திறன் விருத்தி என்ற 4 பிரிவுகளில் இருப்பாங்க. ஸ்டெம் கல்வி நாங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸ்டெம் எடியூகேஷன்,
ரைட். அதோட என்னென்ன வருது, மனிதநேய மற்றும் சமூக கல்விக்குள்ளே என்ன வருது, இந்த விஷயங்களை கட்டாயம் பார்த்துக்கோங்க. மேபி இது தொடர்பான கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் இது வரலாம். ரைட். மனிதநேய கல்விக்குள்ள வரலாறு மற்றும் அழகியற் கல்வி, வரலாறு மற்றும் அழகியற் கல்வி மூன்றாவதுல இதில் வரலாறு தொடர்பான கல்விகள் இருக்கும். அடுத்து முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவில். ரைட். அடுத்தது திறன் விருத்தி. இந்த 4 செயற்பாடுகளும் இருக்கும். இதற்காக இந்த டிரான்ஸ்வர்ஷனல் ஸ்கில்லுக்காக 3 கிரெடிட் வழங்கப்படும். ஸோ அந்த 3 கிரெடிட்டையும் இந்த விடயங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை கல்வி முதல் கட்டம் தரம் 10-11க்கான மேலதிக கற்றலுக்கான இதழ் வடிவம், தேர்ந்தெடுக்கிறதுக்கான விதிமுறைகள். ரைட். நாங்கள் பார்த்தோம் கட்டாய பாடங்கள் 5 இருக்குது. இதுக்கு 14 கிரெடிட் வழங்கப்படும். தெரிவு பாடங்கள் 2 இருக்குது. இதுக்கு 4 கிரெடிட் வழங்கப்படும். அதோட மேலதிக கற்றல் பாடங்கள் இருக்குது. இதுக்கு 14 கிரெடிட்ஸ் வந்து வழங்கப்படும். மொத்தமாக 35 கிரெடிட்ஸ் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். ஓகே. ஸோ இதில் ஸ்டெம்குள்ளே என்ன வருது, மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞான பிரிவுகளுக்குள்ள, அடுத்து முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவுக்குள்ள, அடுத்து திறன் விருத்திக்குள்ள இந்த விடயங்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். ரைட். இதை கொஞ்சம் விரிவாக பார்த்து கொள்ளுங்க. PDF வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். ரைட். அடுத்தது புதிய பாடத்திட்ட கல்வி சீர்திருத்தத்திட முக்கிய அம்சங்கள், இடைநிலை பிரிவை கொண்ட முக்கிய அம்சங்கள், கல்வி மற்றும் திறன் பிரிவுகளிலிருந்து பாடங்களை தேர்ந்தெடுக்கிறதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது. GCE, OL அல்லது SSCயின் முதலாவது கட்டத்தில் 5 பருவங்களுக்கு பிறகு நடத்தப்படும். மேலும் கற்றல் மற்றும் திறன் தொகுதிகள் 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க முடியுமாக இருக்கும். சூழ்நிலைகளை பொறுத்து கால அளவுகள் நெகிழ்வானதாக இருக்கும். மாணவர்கள் 9ஆம் தளத்தில் நடத்தப்படும் மனோவியல் சோதனையின் முடிவுகளின் அடிப்படையில் பாடங்களை தேர்ந்தெடுக்க தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை நிபுணர்களால் வழிநடத்தப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். 9ஆம் தளத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் பிறகு மனோவியல் சோதனை ஒன்று நடத்தப்படும். அதன் முடிவுகளின்படி தான் அவங்களுக்கு விருப்பமான துறையை வந்து தரம் 10-11 தேர்வு செய்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும். ரைட். அவர்களோட திறன் ஆர்வத்தை பொறுத்து தரம் 12 பாடங்களை தெரிவு செய்து சிறப்பு பாடப்பிரிவை தெரிவு செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். ரைட். அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை கல்வி 2ஆம் கட்டம். இங்கு 5 பாடப்பிரிவுகள் இருக்குது. அவற்றில் ஒரு நிபுணத்துவம் பெற்றதாக இருக்கலாம், ஒன்றுல நிபுணத்துவம் பெற்றதாக இருக்கலாம். அறிவியல், தொழில்நுட்பம், மேலாண்மை, அடுத்து தொழில் முனைவு மற்றும் வணிக ஆய்வுகள், மனிதநேயம், சமூக அறிவியல், தொழிற்கல்வி. ரைட். ஒரு சிறப்பு பிரிவிலிருந்து அவங்க 3 பாடத்தை தெரிவு செய்யணும். செறிவூட்டல் தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் மாணவர்கள் ஒரே பாடப்பிரிவிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 சிறப்பு பாடங்களை தவிர்த்து இல்லாமல் செறிவூட்டல் தொகுதிகள் தெரிவு செய்யப்படணும். இடைநிலை பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடப்பிரிவு தவிர பிற பாடப்பிரிவுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை. அடுத்தது கட்டாயமாக பொது ஆங்கிலம், ஜெனரல் இங்கிலீஷும் சிட்டும் இந்த மாணவர்கள் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ரைட். இந்த 5 கட்டமைப்பின் கீழே தான் புதிய கல்வி பாட சீர்திருத்த கட்டமைப்பு இருக்குது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம், முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு, மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம், தொழில் பாதை. ரைட். இதுக்குள்ள குறித்த ஒரு துறையில் 3 பாடங்களை தெரிவு செய்து காபோத்த உயர்தரத்துக்கு மாணவர்கள் தெரிவு செய்யலாம். ரைட். இதில் தந்திருக்கிற பாடப்பிரிவுகள் தான் உயர்தரத்துக்காக முன்மொழியப்பட்டிருக்கிற அல்லது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிற பாடப்பிரிவுகள். இதில் கட்டாய பாடங்களாக ஆங்கிலமும் தொடர் பாடல் கல்வியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ரைட். அடுத்த பாடத்திட்ட சீர்திருத்தத்திட முக்கிய அம்சங்கள் 2026ஆம் ஆண்டு தரம் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்ட சீர்திருத்தங்கள் செயற்படுத்தல். ரைட். 2026ஆம் ஆண்டு தரம் 1க்கான பாடங்கள் செயற்படுத்தப்பட்டு இருக்குது. தரம் 6க்கானது 2027ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. ரைட். ஓகே. ஒவ்வொரு வகுப்பறை நேரமும் அங்களாக இருக்கும். அதில் மொத்த பாடசாலை நேரம் 30 நிமிடங்களாக நீடிக்கப்படும். ரைட்.
2029ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் தேர்வு அறிமுகப்படுத்தப்படும். 2027 நடக்கிறன்றனால இது 2030ஆக மாறும். ஓகே, இந்த மதிப்பீடு பின்வருவனவற்றை மதிப்பிடும். எழுத்தறிவு, எண்ணறிவு, ஒரு குறிப்பிட்ட துறையில் மேலும் படிப்பை தொடரும் போக்கு, இந்த 3 விடயங்களும் தான் இங்கு மதிப்பீடு செய்யப்படும். அடுத்தது, மாணவர்களுக்கு கல்வி அல்லது தொழிற்கல்வி பிரிவுகளிலிருந்து பாடங்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி முதல் காபோத்த சாதாரண தர பரீட்சை இங்கே மாற்றிக்கொள்ளுங்க 2030லையும், அதைத் தொடர்ந்து 2032 உயர்தர பரீட்சைகளும் நடத்தப்படும். ரைட். ஸோ இது 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ஓலெவல் 31லையும் ஓலெவல் 2029லையும் ஏலெவல் 2031லையும் நடைபெற்றிருக்கும். ஓகே, கற்றல் நிலைகள் மற்றும் அனைத்திற்குமான மதிப்பீடு. இதில் மதிப்பீடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமாக செயல்பாடு சார்ந்த மற்றும் தரமான மதிப்பீடுகளுக்கான வழிகாட்டுதல்கள் இங்கே வழங்கப்படுது. மாணவர்கள் செயற்பாட்டினூடாக கற்கணும்ன்றதுதான் இந்த சீர்திருத்தத்தினுடைய முக்கிய நோக்கம். ரைட். இங்கே கனிஷ்ட இடைநிலை பிரிவில் தரம் 6 தொடக்கம் 9 வரையும் இருக்கும். இங்கே 9ஆம் தரத்தில் ஒரு தேசிய மதிப்பீடு நடக்கும். சிரேஷ்ட இடைநிலை பிரிவுகளுக்கு தரம் 11 மற்றும் 13 தேசிய மதிப்பீடுகள் இடம்பெறும். ஓகே, GCE தகுதிகளில் மதிப்பீட்டு சீர்திருத்தத்தில் முக்கிய அம்சங்கள். முதலாவது, பாடசாலை மட்டம் சர்வதேச அளவுகோல்களுடன் மேம்படுத்தப்பட்டிருக்குது இந்த மறுசீரமைப்பு. சுருக்கமான மற்றும் உருவாக்கும் மதிப்பீடுகள் இரண்டையும் உள்ளடக்கியிருக்குது. கற்பித்தல் மற்றும் கற்றல் செயன்முறையுடன் நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்குது. அதோட மாணவர் முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கான தொடர்ச்சியான பின்னூட்டல் பொறிமுறையாகவும் இது செயல்படுத்தப்படுது. ஓகே, ஸோ மதிப்பீட்டை செயற்படுத்துறது எப்படின்னு சொன்னால் ஓலெவலில் ரைட் 7 பாடங்கள் அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆல்ரெடி பார்த்த 5 கட்டாய பாடங்கள். ரைட். 9 விருப்ப பாடங்களிலிருந்து 2 பாடங்கள் தெரிந்தெடுப்பாங்க. மொத்தம் 7 பாடங்கள் பரீட்சை நடைபெறும். தரம் 9ல் நடக்கிற தேசிய மதிப்பீடு 2 கூறுகளை கொண்டு இருக்குமா. ஒன்று கணிதமும் மொழி மற்றும் அறிவியல் எழுத்தறிவு மதிப்பீட்டு திறன் மற்றும் ஆர்வத் தேர்வு. ரைட். இந்த விடயங்களை கொண்டிருக்கும். அந்தந்த அதிகாரிகளினால் நிர்ணயிக்கப்பட்ட தேசிய தரநிலைகளின் கீழ் மாகாண மட்டத்தில் இந்த பரீட்சைகள் மினிஸ்ட்ரி ஆஃப் எடியூகேஷனால் டிவிஷன் ஆஃப் எடியூகேஷன் மற்றும் NIE-ஊடாக நடத்தப்படும். ரைட். பாடசாலை மட்டத்திலான மதிப்பீடுகள் முதன்மையாக கற்றல் தொகுதிகளை அடிப்படையாக கொண்டிருக்கும். இத வடிவங்கள் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடுகள் இடம்பெறும். ஒவ்வொரு தொகுதியிலும் பின்வருவன அடங்கும். அதாவது உருவாக்க மதிப்பீடு இறுதித்தரத்தில் 70 புள்ளிகளும், சுருக்க மதிப்பீடு இறுதித்தரத்தில் 30 புள்ளிகளும். அதாவது செயற்படுதலுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படுற செயற்பாடுகளுக்கு 70% கணிப்பீடும், இறுதி பரீட்சையில் 30% மொத்தம் 100% வழங்கப்படும். இது GPA அமைப்பு மூலம், GPA முறை மூலம் தான் கால்குலேட் செய்யப்படும். ரைட். அடுத்தது, இது நெகிழ்வான இலகுவான மதிப்பீட்டு தரவு அமைப்பாக இருக்கும். கல்வி உயர்கல்வி அமைச்சகங்கள், கல்வி மற்றும் தொழிற்கல்வி நெமிஸில் மையப்படுத்தப்பட்டது. தேசிய கல்வி மேலாண்மை அமைப்புன்னு சொல்வதுதான் நேமிஸ். ரைட். மாணவர், ஆசிரியர் மற்றும் பள்ளி சுய விவரங்களுடன் மதிப்பீட்டு தரவை ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்கும். ஒருங்கிணைந்த தேசிய கல்வி தரவு சுற்றுச்சூழல் அமைப்புக்கான உள்ளூர் அமைப்புகளுடன் இணைப்பை இது ஆதரிக்கிறதாக இருக்குது. ரைட். அடுத்தது, தரமேற்பார்வையும் கண்காணிப்பும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மாகாண, மண்டல மற்றும் பாடசாலை மட்டங்களில் பல தொடர் மேற்பார்வை செயற்படுத்தப்படணும். பாடசாலை மட்டத்திலான மதிப்பீட்டு தரவை தரமானதாகவும் புள்ளி விவர ரீதியாகவும் நிர்வகிக்கக்கூடியதாக இருக்கணும். தரம் 10, 11 வகுப்புகள் முதலாவது கவனம் செலுத்தணும். ஓகே, இதுதான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கான பாதை. ரைட். 25ல் வழிகாட்டல் மேற்கொள்ளப்படும். 26ல் தரம் 1க்கும் 6க்கும் ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தது, 1க்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ தரம் 6 2027ல் ஸ்டார்ட் பண்ணப்படும். ரைட். ஸோ இந்த ஆண்டுகள் மட்டும் மாறும், மற்ற விடயங்கள் எல்லாமே இதே மாதிரி செயற்படுத்தப்படும். ரைட். 9ஆம் ஆண்டுக்கான தேர்வு 2030ல் நடக்கும். 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு தரம் 6க்கு ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னு சொன்னார். ஓகே. ரைட். இது நடைமுறைப்படுத்துறதுக்கான கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும், மாகாண கல்வி அமைச்சுக்கள் 9 இருக்குது. 9 மாகாண கல்வி திணைக்களங்கள், வலய கல்வி காரியாலயங்கள் 100 இருக்குது. கோட்டக்கல்வி அலுவலகங்கள் 312 இருக்குது.
முதலாவது பாடசாலை மட்டத்தில் வலயம், கோட்டம் வலயம் கல்வி, மாகாணம், மாகாண கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி இந்த கன்செப்ட் வந்து பேத்துட்டு இருக்கும். கல்வி அமைச்சர் வந்து இந்த கல்வி நிர்வாகம், பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கு அறிவுரைகள் வழங்குவாங்க. இதன் ஊடாக ஆசிரியர்களுக்கும் அறிவுரைகள் வலயக்கல்வி காரியாலயங்கள் ஊடாக வழங்கப்படும். மாகாண கல்வி திணைக்களம், வலய கல்வி காரியாலயங்கள் ஊடாக வழங்கப்படும். ஓகே, இந்த தேசிய கல்வி நிர்வாகம், பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், தேசிய கல்வியியல் கல்லூரிகள் எல்லாம் தேசிய மட்டத்திலையும், வலயம், மாகாணம், கோட்ட விடயங்கள் எல்லாம் மாகாண மட்டத்திலையும் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நடைமுறைப்படுத்த முறைகளை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கல்விக்கான பணிக்குழு சீர்திருத்தங்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. இந்த விடயங்கள் எல்லாம் இந்த பணிக்குழுவில் இருக்கும். தேசிய கல்வி ஆணையகம் இருக்கும், கல்வி உயர்கல்வி அமைச்சு இருக்கும், அதை தொடர்ந்து கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம் NIE, தென் கல்வி விவகாரங்கள் வாரியம் மற்றும் நிர்வாக குழு, அதில் தேர்வுத்துறை, கல்வித்துறை, வெளியீடுகள் மற்றும் தனியார் துறை, இந்த விடயங்கள் எல்லாம் உள்ளடங்கும். ரைட், நடைமுறைப்படுத்துறதுக்காக கல்வி சீர்திருத்த பணிக்குழுக்களை நிறுவனம், இதுதான் பணிக்குழுக்கள். தென் கல்வி அமைச்சில் கல்வி சீர்திருத்தங்களுக்கான ஒரு இயக்க மையத்தை நிறுவனம். இந்த 5 நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா 5 தூண்களுக்குமான குழுக்கள் நிறுவப்படணும். அனைத்து தொடர்புடைய தேசிய அளவிலான நிறுவனங்கள் மற்றும் மாகாண அளவிலான நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது பாடசாலைகளில் வெளிப்புற மற்றும் உள்கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை மட்டத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த விடயங்கள் எல்லாம் தான் 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த இருந்த 26 தரம் 1க்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. 27ஆம் ஆண்டு தரம் 6க்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. எனவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நாங்கள் பேசின இந்த கல்விட மாற்றத்தின் ஊடாக நாட்டின் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற இந்த கல்வி சீர்திருத்தங்களோட முக்கிய விடயங்கள் தான் நாங்கள் இந்த வகுப்பில் வந்து பார்த்திருக்கிறோம். ரைட், இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.